கனிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நாம் படிப்பினை பெறும் பொருட்டு சூரா அல் ஹூத் என்கிற அத்தியாயத்தில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தொட்டும் ஒரு சிறிய வரலாறை பதிவு செய்திருக்கிறான். அந்த வரலாறை அல்லாஹ் துவங்குகிற பொழுது, வலகது ஜாஅத் ருசுலுனா இப்ராஹீம பில் புஷ்ரா காலு சலாமா, நாம் நம்முடைய தூதர்களை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் சுப செய்தியை எடுத்துக்கொண்டு அனுப்பி வைத்த பொழுது அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் சலாம் சொல்லியவாறு உள்ளே நுழைந்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் கால சலாமுன், அவர்களும் பதில் சலாம் சொன்னார்கள் என்று துவங்கி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நாம் என்ன நற்செய்தியை கொண்டு வந்தோம், அதை அவர்கள் எப்படி பின்பற்றி எடுத்துக்கொண்டார்கள் என்பதையெல்லாம் அடுத்தடுத்த வசனங்களிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த அத்தியாயத்தின் இறைவசனங்களில் சொல்லித் தருவான். இந்த வரலாற்றின் சுருக்கம் என்ன என்று சொன்னால், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வீட்டில் இருக்கிற பொழுது மனித உருவில் அழகான மனிதர்களை போன்ற தோற்றத்தில் 3 நபர்கள் வருகிறார்கள். வந்த நபர்களை பார்த்து நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சந்தோஷம் அடைந்து அவர்களை வரவேற்று வீட்டில் வைத்து அவர்களுக்காக வேண்டி உணவை சமைக்கிறார்கள், தயார் செய்கிறார்கள். பொதுவாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பொறுத்தவரை விருந்தாளிகள் இல்லாமல், ஏழை எளியவர்கள் இல்லாமல் தனித்த முறையில் என்றைக்கும் அவர்கள் உணவு எடுத்துக் கொண்டதில்லை. யாராவது ஒருவரை கூப்பிட்டு யாராவது ஒருவருக்கு உணவை கொடுத்து அவர்களோடு சேர்ந்து சாப்பிடக்கூடிய வழக்கம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திட்ட இருந்தது. 3 நபர்கள் பிரயாணிகளை போல் வருகிறார்கள். அவர்கள் வாழ்ந்த காலகட்டத்திலே பயணிகள் ஊருக்கு வந்தால், ஊருக்கு யாராவது புதுசா வந்தால் ஊர் மக்கள் அவர்களுக்கு உணவு கொடுக்கக்கூடிய வழக்கம் இருந்தது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 3 நபர்களை பார்த்தவுடன் விருந்துக்காக வேண்டி அழைத்து ஒரு இளம் காளை மாட்டினுடைய இறைச்சியை எடுத்து சமைத்து அவர்களுக்காக வேண்டி உணவை பரிமாறுகிறார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ் இந்த இறைவசனத்திலேயே தொடர்ந்து இந்த செய்திகளை எல்லாம் பதிவு செய்கிறார். அவர்களுடைய கரங்கள் உணவின் பக்கம் நீளவில்லை. 3 பேர் வந்திருக்கிறாங்க, உட்கார்ந்திருக்கிறார்கள். இவர்கள் உணவை சமைக்கிறார்கள், கொண்டு வந்து வைக்கிறார்கள். உணவை வைத்தால் அவர்கள் உணவை எடுத்துக் கொள்ளவில்லை. பலம்மார் ஐதியமும் லா தசிலு இலைஹி நக்கிரஹும், அவர்கள் அந்த உணவின் பக்கம் அவருடைய கரங்கள் நீளவில்லை, அவர்கள் சாப்பாட்டை எடுத்துக்கொள்ளவில்லை என்ற பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களை கண்டு பயந்தார்கள். என்ன காரணம்னா, வீட்டுக்கு வந்தவர்களுக்கு சாப்பாடு வச்சா அவர்கள் உணவை எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் அவர்கள் 2 விதமாக இருப்பார்கள். ஒன்று, அவர்கள் கொள்ளைக்காரர்களாக இருப்பார்கள். அவருடைய காலத்தின் வழக்கம் என்னன்னா, ஒரு வீட்டுக்கு கொள்ளையடிப்பதற்காகவோ திருடுவதற்காகவோ செல்லுகிற நேரத்துல யாருடைய வீட்டிலும் அவர்கள் சாப்பிட மாட்டார்கள். இல்லைன்னா கடுமையான எதிரியாக இருந்தால் வீட்டில் சாப்பிட மாட்டார்கள். இதனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்கள் பயந்தார்கள். பயந்த பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு வந்தவர்கள் சொன்னார்கள், நீங்கள் பயப்படாதீர்கள், நாங்கள் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அனுப்பப்பட்ட தூதுவர்களாக மலக்குமார்களாக இருக்கிறோம் என்று வந்த 3 நபர்களும் சொல்லுகிறார்கள். யார் 3 பேர்? ஹஜ்ரத் ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம், மீகாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் என்கிற 3 மலக்குமார்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அனுப்பி வைத்திருக்கிறான் என்று அந்த 3 பேரும் சொல்றாங்க. நாங்கள் மனிதர்கள் அல்ல, எங்களுக்காக வேண்டி சமைத்த உணவை நாங்கள் சாப்பிட முடியாது, நாங்கள் மலக்குமார்கள். இன்னா ருசுலுனா இலா கௌமி லூத், நாங்கள் லூத் அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நபியினுடைய கூட்டத்தினர்களை அழிப்பதற்காக வேண்டி அனுப்பப்பட்டிருக்கிறோம். அந்த அழிவை கொண்டு செல்லக்கூடிய நேரத்தில் போகிற வழியில் உங்களை பார்த்துவிட்டு போகலாம் என்பதற்காக வேண்டி உங்களிடத்தில் வந்திருக்கிறோம். அதே நேரத்தில் உங்களுக்கு ஒரு சுப செய்தியையும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அதை கொடுத்துவிட்டு அவர்களுக்கு அழிவை கொடுத்துவிட்டு நாங்கள் செல்லுவதற்காக வந்திருக்கிறோம் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே அந்த மலக்குமார்கள் சொன்னார்கள். என்ன சுப செய்தி என்று சொன்னால், அந்த மலக்குமார்கள் சொல்லுவார்கள், உங்களுக்கு இஸ்ஹாக் என்கிற ஒரு மகனையும் அவருக்கு யாக்கூப் என்கிற ஒரு மகனையும் கொண்டு அல்லாஹ் உங்களுக்கு சுப செய்தி சொல்லி இருக்கிறான். பொதுவா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் யார் என்று கேட்டால் நாம் மிக விரைவாக இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை சொல்லிவிடுவோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடைசி காலத்தில் பிறந்தார்கள். அவர்களை அறுத்து பலியிடுவதற்கு முற்பட்டார்கள் என்கிற வரலாறு எல்லாம் நாம் தெரிந்த செய்தி. ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போல இஸ்ஹாக் என்கிற ஒரு மகனும் இருந்தார். அந்த இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் என்கிற குழந்தை உங்களுக்கு பிறக்க போகிறார் என்கிற செய்தியை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த மலக்குமார்களின் மூலம் சொல்லிவிடுகிறான். அந்த இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் தான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், அவருடைய மகன் தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். இப்படியாக
இந்த குழந்தையை கொண்டு உண்டான சுப செய்தியை அல்லாஹ் அவர்களுக்கு சொல்லிவிட்டதை இந்த வரலாறில் பேசப்படுகிறது. இந்த சின்ன வரலாறு 2-3 வசனத்திற்குள்ளால் அடக்கப்படுகிறது. இதில் இமாம்கள் 2 விதமான படிப்பினைகளை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அல்லாஹ் இந்த வசனத்தை, இந்த வரலாறை சொல்ல ஆரம்பிக்கிற பொழுது, இம்மலக்குமார்கள் அந்த வீட்டிற்குள்ளால் வருகிற பொழுது என்ன செய்தார்கள் என்று சொன்னால், காலு சலாமா வலகத் ஜாஅத் ருசுலுனா இப்ராஹீம பில் புஷ்ரா, சுபசெய்தியை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திடம் கொண்டு வந்து அவர்கள் வீட்டிற்குள்ளால் நுழைகிற பொழுது காலு சலாமா, முதல்ல மலக்குமார்கள் சலாம் சொன்னார்கள். வந்த 3 பேரும் மலக்குமார்கள் இல்லையா, அவர்கள் என்ன சொன்னாங்க? காலு சலாமா, அவர்கள் சலாம் சொன்னார்கள். கால சலாமுன், அதற்கு பதில் சலாமை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள் என்று இந்த வரலாறில் வெளிப்படையாக அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். இந்த வரலாறு சொல்லுகிற செய்தி நம்முடைய, நாம் யாருடைய இல்லத்திற்காவது செல்லுகிற பொழுது, யாரையும் சந்திக்கிற பொழுது சலாம் சொல்ல வேண்டும், அதே நேரத்தில் சலாத்தில் முந்திக் கொள்ள வேண்டும் என்பதையும் இந்த வரலாறு நமக்கு பாடமாக சொல்லித் தருகிறது. பொதுவாக அஸ்மாவுல் ஹுஸ்னா என்று சொல்லப்படக்கூடிய இறைவனுடைய 99 திருநாமங்களில் சலாம் என்கிற ஒரு வாசகமும் இருக்கிறது. இது அல்லாஹ்வுடைய பெயராகவும் இருக்கிறது. இந்த சலாத்தை சொல்லுகிற பொழுது அது நமக்கு திக்ராகவும் அமைகிறது. நமக்கு இந்த சலாம் என்பது துஆவாகவும் அமைகிறது. மௌத்து வீடாக இருந்தாலும், குழந்தைகள் பிறந்த வீடாக இருந்தாலும், கல்யாண வீடுகளாக இருந்தாலும், எந்த ஒரு சூழ்நிலையிலேயும் இந்த சலாத்தை நம்மால் பயன்படுத்த முடியும். இந்த சலாத்தை எல்லா நேரத்திலேயும் நம்மால் பயன்படுத்த முடியும். இது ஒரு பெரும் திக்ராகவும் துஆவாகவும் இருக்கிறது என்பதை நாம் மனதில் வைக்க வேண்டும். 2வது, இந்த வரலாறு சொல்லுகிற செய்தி விருந்தோம்பல். தன்னுடைய வீட்டிற்கு ஒரு 3 நபர்கள் வருகிற பொழுது அவர்களுக்காக வேண்டி நாம் உணவை சமைத்து கொடுத்தோம் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறுல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த உணவை பரிமாறிய செய்தியை அல்லாஹ் இங்கே பேசுகிறான். நம்முடைய இல்லங்களுக்கு நம்மை தேடி வரக்கூடியவர்களை நாம் வயிறு நிறைய அவர்களுக்காக வேண்டியுள்ள அந்த விருந்தோம்பலை செய்து அனுப்ப வேண்டும் என்பதையும் இந்த வரலாறு நமக்கு சொல்லித் தருகிறது. விருந்தோம்பலை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய செய்திகளை சொல்லி இருக்கிறார்கள். மன்கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் கொண்டு ஈமான் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் விருந்தாளிகளை கண்ணியப்படுத்தட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார். அந்த விருந்தாளிகள் என்பவர்கள் அவர்கள் நம்முடைய ரிசத்திலிருந்து அவர்கள் உணவை எடுத்து செல்வதில்லை, மாறாக நம்முடைய இல்லங்களுக்கு விருந்தாளிகள் வர்றாங்கன்னு சொன்னா அவர்கள் தங்களுடைய ரிசத்தையும் சேர்த்து கொண்டு வருகிறார்கள் என்றுதான் ஹதீசுகளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். எனவே முஸ்லிம்களுடைய உயர்தரமான பண்புகளில் ஆக பெரும் 2 பண்பை இந்த வரலாறு நமக்கு சொல்லித் தருகிறது. ஒன்று, சலாம் சொல்லுதல். அதன் மூலம் நமக்கு மத்தியில் முஹப்பத் அதிகமாக ஆகும், அதே நேரத்தில் பெருமை என்பது குறையும். 2வது, விருந்தோம்பல். அதுவும் முஃமின்களுக்கான ஒரு உயரிய பண்பாக இருக்கிறது. ரிஸ்க் வழங்குதல், பிறருக்கு உணவளிக்குதல் என்பது இறைவனுடைய தன்மையிலிருந்தும் உண்டான ஒரு தன்மை. அதை நாம் நம்முடைய வாழ்வில் எடுத்து செய்கிற பொழுது இறைநெருக்கத்தை பெறுவதற்கு அது ஒரு பெரும் காரணமாக இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேற ஒரு ஹதீஸ்ல சொல்லுவாங்க, பாதிஉ பிஸ்ஸலாமி பரிஉ மினல் கிப்ர், சலாத்தை கொண்டு நீங்கள் உங்களுடைய பேச்சுக்களை ஆரம்பித்தால் பரிஉ மினல் கிப்ர், அது உங்களுடைய பெருமையை விட்டும் உங்களை நீக்கும் என்பதாக ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. சலாம் சொல்லுகிற பொழுது நாம் ஒரு பெரிய அந்தஸ்தில் இருக்கிறோம் என்கிற பெருமை நம்மை விட்டு நீக்கப்படுகிறது. நமக்கு பல்வேறு விதமான நல்ல பாக்கியங்கள் கிடைக்கிறது. ஒரு மலக்குமார்கள் மனித ரூபத்தில் அனுப்பப்பட்டு ஒரு நபியை சந்திக்கிற பொழுது அவர்கள் பேச ஆரம்பிக்கிறார்கள். எப்படி? சலாத்தை கொண்டு. எனவே சலாம் சொல்லுதல் என்பது இறைவனுடைய தன்மையிலிருந்தும் உண்டானது, மலக்குமார்களுடைய தன்மையிலிருந்தும் உண்டானது. நாளை சுரங்கத்தில மலக்கு முஃமின்கள் அனுப்பி வைக்கிற பொழுது உதுகுலூஹா பிஸலாம் ஸாலிக யௌமுல் குலூத், மலக்குமார்கள் அல்லாஹ்வுடைய உத்தரவை கொண்டு சொல்லுவார்கள், இந்த சொர்க்கத்திற்குள்ளால் நீங்கள் சலாத்தை கொண்டு நுழையுங்கள், இதுதான் உங்களுக்கு நிரந்தரமான வீடு என்று சொல்லப்படும். துன்யாவில் மட்டும் இல்லை, மறுமையிலேயும் சொர்க்கத்திலேயும் சலாம் பரப்பப்படக்கூடிய விஷயமாக இருக்கிறது. எனவே நம்முடைய இல்லங்களுக்கு வரக்கூடிய விருந்தாளிகளை நாம் அதிகமாக கண்ணியப்படுத்த வேண்டும், உபசரிக்க வேண்டும். மக்களுக்கு மத்தியில் நாம் மனிதர்களை சந்திக்கிற பொழுது அதிகமாக சலாத்தை பரப்ப வேண்டும். இது மாதிரியான நல்ல வரலாறுகளில் சொல்லப்படக்கூடிய நல்ல செய்தியை உள்வாங்க வேண்டும், அமல் செய்ய வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக. வஆஃபிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.